யாழ்ப்பாணத்தில் பிறந்து வல்வெட்டித்துறையில் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த ஊரை பார்த்து வளர்ந்தவன் என்ற ரீதியில் சந்திரசேகரத்துக்கு நான் ஒரு சந்திரசேகரம் அதாவது அமைச்சர் சந்திரசேகரத்துக்கு ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டும். தலைவர்கள் அதாவது தங்களுடைய தலைவர்களாக ஜாழ்மண்ட பிறந்த எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன். முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது. அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை. 3 கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் ஒன்று மறந்துடாங்க. சரியா, நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. அண்ணாண்ட மகண்ட சம்பளம் முழுவதையும் தானே எடுத்துக்கொள்வதாக சமூக வலைத்தளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு செலவு பே பண்ணப்படையில, பட் அந்த பே பண்ணப்பட்டால் தம்பி அண்ணாட மாட்ட சொல்லிக்க அப்பன் அந்த காசை திருப்பி தான் மக்கள் பாவனையற்ற நிலங்களை நீங்கள் இதற்கு பயன்படுத்த முடியும். ஏன் மீண்டும் மக்களுடைய குடியேற்றங்களை விமான நிலைய பாவனைக்காக எடுக்க வேண்டும் என்ற பொருள்பட அவர் காய்ச்சிருந்தார். 22ஆம் ஆண்டு அறகலைய போராட்டத்தின் போது தமது இல்லங்கள் சேதமடைந்ததாக அப்போதே இருந்த அரசாங்கத்தோட இழப்பீடு பெற்றுக்கொண்ட 43 உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல்களை இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் அவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் பெற்றார்கள். මහින්ද රාජපක්ෂට බැන්නම යාපනයේ මිනිස්සු hina වෙන්නේ නැද්ද? විසිල් ගහන්නේ නැද්ද? හරි සන්තෝෂ ඇති. ඒ වගේ ජාතිවාදී නල්ල මා කියලා වනේ. නල්ල මා කියලා ඇහුවා. නල්ල මා කියලා හම්බෙයි දැන් ඉස්ස. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முரண்பட்ட விடயங்கள் தொடர்பாக முன்னைய காணொலியில் பார்த்துருப்போம். அந்த வகையில் மீண்டும் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முரண்பட்டிருக்கின்றார். அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்றால், யாழ்ப்பாணத்தில் பிறந்து வல்வெட்டித்துறையில் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த ஊரை பார்த்து வளர்ந்தவன் என்ற ரீதியில் சந்திரசேகரத்துக்கு நான் ஒரு சந்திரசேகரம் அதாவது அமைச்சர் சந்திரசேகரத்துக்கு ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டும். நீங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் படம் எடுப்பதற்கு தயாராக அங்கே ஆக்கள் இருப்பினும், ஆனால் அவ்வாறான கழுதைகள் குதிரைகளை தங்களுடைய தலைவர்கள் அதாவது தங்களுடைய தலைவர்களாக ஜாழ்மண்ட பிறந்த எவருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஒரு சவால் விடும் முகமாக அவர் சொல்லியிருக்கிறார். நீர்வள அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன். நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படை நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும், யாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலையரும் யோசிக்கலாம், தான் சண்டிப்பனம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளை உயிரோடுத்த என்னுடைய தேசிய தலைவர் வழியில் என்ன உங்களால் இப்படி விரட்டையில் வென்றது மிகவும் நகைப்புக்குரிய விடயத்து வருகிறேன். தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம். அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். விடுதலை செய்யவில்லை. முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போய்கிறது. அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை. அது தவிர யாழ்ப்பாணத்திலே 3000 வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள். யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது உங்களுடைய 3 கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள். எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் 3 கத்தரி தோட்ட கும்பரைன பம்பே என்று சொல்வார்கள். சிங்களத்திலும் சொல்லுகிறேன். 3 கத்தரி தோட்ட விரலிகளால் யாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை. நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை, நிலப்படை, கரும்புலிப்படை இதுவும் போய் ஆகாய படைன்னு வைத்திருந்ததுதான் தமிழீழம். எங்களுடைய நீங்கள் போய் விக்கிபீடியா பார்த்தால் தெரியும். டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய், அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய்
உள்ளூராட்சி தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை யாழ்ப்பாணத்து மண் இப்போது செய்திருக்கிறது. அது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி, நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன், என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக 23ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்காக 29ஆம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி என்னை அரெஸ்ட் பண்ணி இருக்கிறீர்கள். இதுக்குரிய பதிலை அடுத்தடுத்த கிழமைகளில் நான் சொல்லுகிறேன். முடிந்தால் வர சொல்லுங்கள். நன்றி. அதில் ஒரு வருஷம் நான் அண்மையில் எங்களுடைய தலைவர் அனுரகுமார் ஸ்வராய்க்கு அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், வல்வெட்டித்துறையில் இருக்கின்ற மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்றார்கள். வரவேற்று அவர்களோடு உரையாடினார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற போது கருத்துக்கு சொல்லுங்க பாப்போம். නම කියවුන්නේ කාලය අපරාධ යනවා. இல்ல இல்ல என்ன என்ன இல்ல அர்ஜுனா என்னவெண்டா, சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு காதீங்க. சரியா நீங்க நீங்க சும்மா ஒன்று மறந்துடாங்க. சரியா நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தா உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது. ப்ளீஸ். சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க. சரியா நீங்க நீங்க நடந்து கொண்டிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு லைவா இது பண்ணி கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷோ காட்டுறதுல எங்களுக்கு முடியும். சரியா அதனால் ப்ளீஸ். சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்க இனி இது உங்களுக்கு நீங்க சந்தர்ப்பையா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தான் கேளுங்க. சஜித் பிரேமதாஸ் அவரை கேட்டு உங்களோட சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு டைமை பெற்றுக்கொண்டு பேசுங்க. அப்படி பேசுறது விட்டு போட்டு உங்களுக்கு எதிர்கட்சியில கிடைக்க வேண்டிய டைமை கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்கட்சி இருக்குது. அந்த எதிர்கட்சிக்கு அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான இன்னொரு தகவலும் வெளியாகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனது அண்ணாவின் மகனை தனக்கு கீழே பணிக்கமர்த்தி அண்ணாண்ட மகண்ட சம்பளம் முழுவதையும் தானே எடுத்துக்கொள்வதாக சமூக வலைத்தளத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஊழலுக்கு எதிராக தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்ணன் மகனை வேலைக்கு அமர்த்தி அவற்ற சம்பளத்தையும் மோசடியாக தானே பெற்றுக்கொள்வது சரியா பிழையா என்று சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாதத்தை இந்த அவர் வெளியிட்டுள்ள காணொளி உருவாக்கி இருக்கின்றது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனன் தனது செலவு விவரங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது தனக்கு பல செலவுகள் இருப்பதாகவும் தன் செலவீனங்களுக்கு போதுமான வருமானம் தன்னிடம் இல்லை என்ற பொருள் பட அவர் கழிச்சிருக்கிறார். இதனால் தனக்கு கீழ் நியமிக்க வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற சலுகையில் ஆய்வு அலுவலராக தன்னுடைய அண்ணனுடைய மகன் ராமநாதன் அறிவன்பன் என்பவரை நியமித்து அவருக்கு பாராளுமன்றத்தால் கொடுப்பனா வழங்கப்படும் 56,000 ரூபாய் பணத்தை முழுமையாக அவரிடமிருந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பெற்று தன் செலவினங்களை ஈடு செய்வதாக தெரிவிச்சிருக்கிறார். அதில் அவர் ஏற்கனவே பழைய காணொலிகளில் கூட தன்னுடைய செலவினங்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தவர். தன்னுடைய மகன் பாடசாலை கல்வி, கொழும்பில் உள்ள வீட்டின் வாடகை செலவு, தன் ஆடை செலவு என்று கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே தன்னுடைய செலவு இருக்கிறதாகவும் தன்னுடைய செலவு இருக்கிறதாகவும் அதனால தான் தனக்கு கீழ் நியமிக்கக்கூடிய அந்த ஆளணியில் அண்ணாண்ட மகனை நியமித்து அந்த சம்பளத்தை முழுமையாக தான் பெற்றுக்கொண்டார் என்றாலும் இது தொடர்பாக தன்னுடைய காணொலியில் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆகவே இப்படியாக அவர் கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒருவருக்கு நியாயமாக கிடைக்கப்பட வேண்டிய அவருடைய உழைப்பை முழுமையாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுரண்டுகிறார் என்கின்ற விதத்திலேயும் விமர்சனங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. உண்மையிலேயே என்னதான் அவராக விரும்பி கொடுத்தாலும் கூட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவருடைய முழு சம்பளத்தையும் இவர் பெறுவது என்பது உண்மையிலேயே ஒரு சுரண்டல் முறையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அது தொடர்பாக அவர் தன்னுடைய வலையொலியிலேயும் இந்த காணொலியை பதிவு செஞ்சிருக்கிறார். இந்த ரிசர்ச் ஆஃபீஸரா அண்ணாண்ட மகன் என்ற பேரை நான் அப்படியே உண்மையா சொல்றேன்டாப்பா, முக்கி சாக வேண்டாம். ரிசர்ச் ஆஃபீஸராக அண்ணாவினுடைய மகன் ராமகிருஷ்ணா தமிழன்பென போட்டிருக்கேன், அறிவென்பென போட்டிருக்கேன். அவனுடைய காசு இன்னும் ஒரு செலவு பே பண்ணப்படையில. பட் அந்த பே பண்ணப்பட்டால் தம்பி அண்ணாடமாட்ட சொல்லிக்கேன், அப்பன் அந்த காசை திருப்பி தான் என்னோட மாமா சித்தப்பாட்ட காசு இல்லை. அப்போ அவன் அதில் கேட்டிருந்தவன் சித்தப்பா என்ன ஒரு சின்ன போர்ஷன் தருவீங்கன்னா இல்லையடா என்ற இருந்து உண்மையான எல்லாமே அதான்
அவனுக்கும் என்னோட இல்லையா பூ இருந்துட்டு தான் நான் தருவேன். இப்போ இருக்கிற நிலைமையில அந்த என்ன சம்பளத்துல ஒரு 30,000 ரூபா மிஞ்சும், 30,000 ரூபாயில 20,000 ரூபா மிஞ்சும். அதை விட இந்த சம்பளத்தோட தான் இந்த வாழ்க்கை ஓட போகுது. இந்த 5 வருஷம் இந்த சம்பளத்தோட தான் வாழ்க்கை ஓட போகுது. அதுல நான் நினைக்கிறேன் அவன்கிட்ட ஒரு 56,000 ரூபாயில அவன் 56,000 ரூபா அப்படியே போடுவான், பிரச்சனை இல்லை. இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விமான ஓடுபாதை நிலையம் விஸ்தரிப்பு, பலாலில் இந்த விமான ஓடுபாதை நிலையம் விஸ்தரிப்பு தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டு வந்தது. அதில் மக்கள் கூட தங்களது விசனங்களை தெரிவித்திருந்தார்கள். அதாவது நீங்கள் ஓடுபாதை இன்னும் விஸ்தரிக்க வேண்டுமாக இருந்தால் இராணுவ பரப்பில் இருக்கிற காணியிலேயே நீங்கள் விஸ்தரிக்கலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் மக்கள் குடியேற்றங்களிலேயே விஸ்தரிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. ஆகவே இதுவும் மீண்டும் இந்த விமான நிலையத்துக்கான திட்டமிட்ட நில அபகரிப்பாக இருக்கலாம் என்று மக்களும் விசனம் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில் பாராளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தார். அவர் பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த மக்கள் காணிகளை இந்த விமான நிலையத்துக்காக அளிக்கப்படுவதற்கான தகவல்கள் வந்திருக்கு. அதாவது மக்களுடைய பாவனைகள் அல்லது மக்கள் குடியேற்றங்கள் இருக்கிற காணிகளை விமான ஓடுபாதை நிலைய விஸ்தரிப்புக்காக அல்லது விமான நிலைய தேவைக்காக மக்கள் அளிப்பதாக, அதாவது அங்கேருந்து கிட்டத்தட்ட இது அபகரிக்கப்படுவதற்கான முறையான ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது. அந்த வகையில் மக்கள் பாவனையற்ற நிலங்களை நீங்கள் இதற்கு பயன்படுத்த முடியும். ஏன் மீண்டும் மக்களுடைய குடியேற்றங்களை விமான நிலைய பாவனைக்காக எடுக்க வேண்டும் என்ற பொருள்பட அவர் காய்ச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கே கதைக்க இல்லை என்ற பொருள்படவும் அவர் கடைசியாக அந்த உரையை முடிக்கின்ற பொழுது சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த விமான ஓடுபாதை நிலைய விஸ்தரிப்பு என்கின்ற பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இதுவும் கிட்டத்தட்ட ஒரு திட்டமிட்ட ஆக்கிரமிப்பு என்கின்ற ஒரு வகையில் தான் பிறகு போகின்றது. ஏண்டா ஏற்கனவே இந்த பௌத்தமயமாக்கல் சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இராணுவ முகாம்கள் சம்பந்தமாகவும் ஏற்கனவே இந்த நில அபகரிப்புகள் முன்னைய ஆட்சி காலங்களில் நடைபெற்று கொண்டே வந்தது. அந்த வகையில் இந்த ஆட்சியில் இந்த நிலங்கள் விடுவிக்கப்படும் என்று கூறினாலும் கூட ஒரு சில இடங்கள்ல இருந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டாலும் கூட அதில் மக்கள் இப்போ குடியேறி தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. அந்த வகையில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற காணிகள் மீண்டும் இந்த ஆட்சியிலேயும் அபகரிக்கப்படுமா, அதாவது அரச தேவைப்பாடுகளுக்காக மீண்டும் அபகரிக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான பல விடயங்களை பாராளுமன்றத்திலையும் சரி உரிய அதிகாரிகள்கிட்டையும் சரி பேசி உடனடியாக இதற்குரிய தீர்வை தரணும். வேண்டாம், ஏற்கனவே மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையில் தங்களுடைய நிலங்களை மீட்டு தருமாறு பல போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட மீண்டும் இந்த நில ஆக்கிரமிப்பு நடக்கிறது இந்த முடிவு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அந்த வகையில் இந்த விமான நிலையம் தொடர்பான விடயங்கள், அதாவது பலாலில் இருக்கிற விமான நிலையம் தொடர்பான விடயங்கள் அண்மை காலமாக ஒரு பேசுபொருளாகவே இருந்து வண்ணம் இருக்கின்றது. அதில் ஒரு முக்கிய விடயமாக இந்த நில ஆக்கிரமிப்பு அமைந்திருக்கிறது. ஆகவே இது தொடர்பான ஒரு தெளிவான பதிலும் வழங்கப்பட முடியும். ஏன்னா அனைவரும் இந்த ஆக்கிரமிக்கப்படக்கூடும் என்கின்ற பொருள்படம் தான் கேட்கிறார். உண்மையிலேயே இந்த ஆக்கிரமிப்பு நடைபெறுமா? அப்படி நடைபெறுவதாக இருந்தால் அதற்குரிய உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் இன்னும் ஒரு முக்கிய பெயர் பட்டியலையும் அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. அதாவது என்ன பெயர் பட்டியல் என்று பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டத்தின் போது தமது இல்லங்கள் சேதமடைந்ததாக அப்போது இருந்த அரசாங்கத்தோட இழப்பீடு பெற்றுக்கொண்ட 43 உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல்களை இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் பெற்றார்கள் இழப்பீடாக என்கின்ற விடயத்தையும் அரசாங்கம் பெற்றிருக்கு. ஆளுங்கட்சியின் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏச இந்த விஷயத்தை இன்றைக்கு சபையில் முன் வச்சிருக்கின்றார். மொத்தமாக 122 கோடியே 41,34,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கெகலிய ரம்புக்பல 95.9 மில்லியன் ரூபாய், ஜோன்சன் பெர்னாண்டோ 93.4 மில்லியன் ரூபாய், அலி சப்ரி ரஹீம் 70.9 மில்லியன் ரூபாய், காமினி லொகுகே 74.9 மில்லியன் ரூபாய், நிமல் லான்சா 69.2 மில்லியன் ரூபாய், கோகில குணவர்த்தன 58.7 மில்லியன் ரூபாய், பிரசன்ன ரணதுங்க 56.1 மில்லியன் ரூபாய், சமல் ராஜபக்ச 6.539
374 மில்லியன் ரூபா, சுமித் உடும்பருவ 55.9 மில்லியன் ரூபா, அரிந்திக பெர்னாண்டோ 55.2 மில்லியன் ரூபா, சனத் நிசாந்த் 42.7 மில்லியன் ரூபா, SM சந்திரசேன 43.8 மில்லியன் ரூபா, சாந்த பண்டாரம் 39.1 மில்லியன் ரூபா, சந்திம வீரக்கொடி 6.94 மில்லியன் ரூபா, அசோக பிரியந்த 7.295 மில்லியன் ரூபா, சமன் பிரியா ஹேரத் 10.502 மில்லியன் ரூபா, ஜனக பண்டார தென்னக்கோன் 10.55 மில்லியன் ரூபா, ரோஹித அபே குணவர்த்தன 11.64 மில்லியன் ரூபா, சீதா ஆரம்பே போல 13.78 மில்லியன் ரூபா, சகன் பிரதீப் 17.13 மில்லியன் ரூபா, ஷெஹான் சேமசிங்க 18.51 மில்லியன் ரூபா, இந்திக்கு அனுருத்த 19.55 மில்லியன் ரூபா, மிலன் ஜெயதிலக 22.3 மில்லியன் ரூபா, ரமேஷ் பத்ரனை 28.1 மில்லியன் ரூபா, துமிந்த திசாநாயக்க 28.8 மில்லியன் ரூபா, கனக ஹேரத் 29.2 மில்லியன் ரூபா, டிபி ஹேரத் 32.1 மில்லியன் ரூபா, பிரசன்ன ரணவீர 32.7 மில்லியன் ரூபா, WD வீரசிங்க 37.2 மில்லியன் ரூபா, சமோத் அத்துகோரல 2.5406 மில்லியன் ரூபா, அகில எல்லாவ 3.554522 மில்லியன் ரூபா, சென்ன ஜேசுமன 3.334 மில்லியன் ரூபா, ஸ்ரீபால கம்ப்ளாத் 50.9 மில்லியன் ரூபா, விமல் பீரபன்ச 2.954 மில்லியன் ரூபா, ஜெயந்த ஹெட்டஹோட 2.8148 மில்லியன் ரூபா, பிரியங்கரா ஜெயாரத்ன 2.348 மில்லியன் ரூபா, பிரேம்நாத் சி தொலவத்த 2.3 மில்லியன் ரூபா, மோகன் பி டி சில்வா 6.01 மில்லியன் ரூபா, குணபால ரத்னசேகர 1.4128 பில்லியன் ரூபா, கீதா குமாரசிங்க 9,72,000 ரூபா, ஜனக திஸ்ஸ குட்டியாராச்சி 1.143 மில்லியன் ரூபா, விமலவீர திசாநாயக்க 5,50,000 ரூபா, கபில நுவன் அத்துகுரல 5,04,000 ரூபா, இப்படியாக பல கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசியல்வாதிகளுக்கு. நாங்கள் இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த விவசாயிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு அனர்த்தம் ஏற்படுகின்ற பொழுது அது தொடர்பான நிவாரணங்களையோ அல்லது இழப்பீடுகளையோ பெறுவதற்கு மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய சிரமங்களை மேற்கொண்ட வண்ணமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் காத்திருப்பு பட்டியலில் கூட போடப்படுவார்கள். ஆக இது தொடர்பாக நலிந்த தேச பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை தான் சொல்லியிருக்கார். சாதாரண பொதுமக்களுக்கு இழப்பீடு வழங்குகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த விடயம் உடனடியாக கிடைக்கின்றதா என்றால் இல்லை. உண்மையிலேயே இந்த விடயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு பெறுவதற்கு அவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனால் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்க அதிகாரிகளை மிரட்டிய அரசியல்வாதிகள் இவ்வளவு இழப்பீட்டையும் பெற்றுள்ளனர் என்று அமைச்சர் நலிந்த தேச அவர்கள் தன்னுடைய குற்றச்சாட்டையும் முன்னைய அரசாங்கம் மேலேயும் இந்த இழப்பீடு வாங்கியவர்கள் மேலேயும் முன்வைத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த இழப்பீட்டு பட்டியலில் ராஜபக்ச மக்களுடைய பெயர்களும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது மறைக்கப்பட்டதா அல்லது உண்மையிலேயே அவர்கள் இழப்பீடு பெறவில்லையா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்ரோமா ரசநாயக்க மீதான விமர்சனமும் இன்று சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது யார் முன்வைச்சிருக்கன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக் அவர்கள் முன்வைச்சிருக்கிறார். அதாவது அவர் கிட்டத்தட்ட ஒரு கிண்டல் அடிக்கிற பாணியில் தான் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைச்சிருக்கிறார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் ஜாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி சென்று மக்களை சந்தித்து உரையாற்றுகின்ற பொழுது ஆட்சி நல்லமா என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பார் தமிழில். அதை வச்சு தான் அவர் கிண்டல் அடிச்சிருக்கின்றார். அதை அப்பைக்கு அவர் என்ன விடயத்தை சொல்கிறார், ஜாழ்ப்பாணத்துக்கு சென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விமர்சிக்க அங்கே மக்கள் கைதட்டினம். இது ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. ஆனால் இவர் ஆட்சி நல்லமா என்று வினாவுகிறார். ஆனால் நாட்டில் மக்களுக்கு அரிசிமா உப்பு எதுவுமே இல்லை. அந்த வகையில் இந்த அரசாங்கம் மக்களை தேங்காய் சம்பல் சாப்பிட வேணாம்னு சொல்லுது. அதே மாதிரி தேங்காய் பால் சொதி சாப்பிட வேணாம்னு சொல்லுது. உண்மையிலேயே இவர்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே போதுமானது. இவர்கள் வாயை திறந்தால் அவர்கள் வாக்குகளை இழக்க நேரிடும் என அவர் தெரிவிச்சிருக்கின்றார். இப்படியாக அன்று அரசாங்கம் மேலே விமர்சன பார்வையும் இப்போ அண்மை காலமாக வந்த வண்ணமே இருக்கின்றது. அதுவும் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. அதில் இதுவும் ஒன்றாக காணப்படுகிறது. நல்லமா கேளான நல்லமா அரிசி இல்ல மாவு இல்ல உப்பு இல்ல நல்லமா மகுල තමයි நல்லமா කියලා අහනවා. ගිහිල්ලා යාපනයේ ගිහිල්ලා මහින්ද රාජපක්ෂට බැන්නම යාපනයේ මිනිස්සු hina වෙන්නේ නැද්ද? විසිල් ගහන්නේ නැද්ද? හරි සන්තෝෂ ඇති. ඒ වගේ ජාතිවාදී நல்லமா කියලා වනේ
නල්ල මා කියලා ඇහුවා. නල්ල මා කියලා හම්බෙයි දැන් ඉස්සරහට. නල්ල මා කියලා තමයි ඔයගොල්ලන්ට හම්බෙන්නේ. පිස්සු. ඒ නිසා මම මේ වෙලාවේදී කියනවා මේ ආණ්ඩුව මේ කට වාගෙන ඉන්න තරමට කට ඇරියොත් මේ ආණ්ඩුවේ ඡන්ද නැති වෙනවා. කට අරින්න කියන්න බලු වෙනවා. ඇයි එක්කෙනෙක්ව පොල් සම්බොල් කන්න එපා කිව්වා. පොල් සම්බොල් කන්න එපා කිව්වා. කිරියෝදි කන්න එපා කිව්වා.